அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், ஜூன் 21க்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களின் கிரகங்களின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மாறுபட்ட எண்ணத்துடன் அணுக வேண்டியதும் கோணத்தில் அணுகுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியாக தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. தனகாரகரான குரு உங்களுடைய ராசியில் பிறப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். பணத்திற்கு உங்களுக்கு என்றுக்குமே குறைவு இருக்காது. உங்களின் பணத்தை விட மானம்தான் பெரிதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தராக அணுகினாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரே அறவே நீங்கள் ஒதுக்குவீங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான உங்களுக்கு சுக்கிரன் வருவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பனை செய்வது போன்ற தொழில்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு சயனஸ்தானத்துக்கு அதிபதியாக 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவதால் மகான்களின் ஜீவ சமாதி சென்று வருவதால் சித்தர் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும். தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்று அழைப்பாங்க. எனவே குறுக்கிட்டு போராட்டங்களில் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெறும். அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோணத்தில் அவர்கள் தலைத்த தலங்களுக்கு சென்று வழிபடுவது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட தலமாக தான் திருப்புலிக்குழி ஆகும். திருப்பள்ளிக்குழி என்ற ஊரே திருப்புட்குழியாக மாறியிருக்கு. இந்த தலம் ஜடாயு என்னும் கழுகரசனுக்கு ஸ்ரீராமன் தன் கையால் காரியங்களை செய்த தலம். மேலும் ராவணனை வதம் செய்து வெற்றி கோலத்தில் விஜயராகவன் என்னும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலமாக இருக்கு. ஜடாவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி அளித்திருக்காங்க. ஸ்ரீ கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட குருவால் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார், நிம்மதி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்புட்குழி திருத்தலம் சென்னையில் இருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதாகவும், காஞ்சிபுரத்தில் இருந்த வேலூர் செல்லும் தொலைவின் வழியாக 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த தலத்துக்கு சென்று வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். தனுசு ராசியில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும் இதில் அடங்கும். இதில் 12 ராசிகளில் உப ராசியாக இருக்கு. பொன்னிறம் மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசி. இரவில் வலுப்பெற்றிருக்கும் குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவாங்க. தனகாரகனாக குருவின் ராசியில் இவர்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டாங்க. ஏனெனில் இவர்களுக்கு பணத்தை விட மானம்தான் பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் மிகப்பெரிய செல்வந்தராக ஆனாலும் இவர்களை அவமரியாதை செய்தால் அவரை அறவே ஒதுக்கிவிடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டு இருப்பாங்க. இந்த ராசியில் பெரும்பாலானோரும் நல்ல உயரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசிக்கு அதிபதியாக குருவை கோதண்ட குரு என்று அழைப்பாங்க. குறுக்கிடும் போராட்டங்களினால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பல சாதனைகளை செய்யக்கூடியவர்கள். தற்பெருமை அதிகம் உடையவர்கள். எதிர்காலத்தில் நடக்க போவதையே கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்பவர்கள். இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது. இவர்களுக்கு கோபம் வந்தால்
அதில் யார் நிற்க முடியாது. சுறுசுறுப்பாக எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிக்கக்கூடியவர்கள். கள்ளம் கபடமின்றி எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக தான் பழக்கக்கூடியவர்கள். இவர்களிடம் நியாயமாக பேசினால் எதையும் சாதித்து கொள்ளலாம். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை அதிகம் கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவதுதான் நல்லது. சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தாலும் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையின் உடல்நிலை அடிக்கடி பாதிப்படையும். இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் வசதியான குடும்பங்களில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. உடல் உழைப்பு அதிகம் விரும்ப மாட்டாங்க. இவர்களின் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறு வயதிலேயே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் வாழ்வாங்க. பண நடமாட்டம் எப்பொழுதும் இவர்களுக்கு தடையின்றி கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்குவதில் பழுது பார்க்கும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடலாம். இவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்து கொள்வாங்க. எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வி அடைந்தாலும் அதில் துவண்டு விடுவார்கள். பல வரவுகளில் இவர்கள் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கையை வசதிகளிலும் குறைத்து கொள்ள விரும்ப மாட்டாங்க. வெகு தூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக தான் தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக இருக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு காரியம் செய்யுங்கள். புதிய முதலீடுகள் வேண்டாம். சந்திரனின் நகர்வுகள் சாதகத்தை தந்தாலுமே பொருளாதார தடைகள் ஏற்படும். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. வீடு, இடம் வாங்கும் விற்கும் தொழிலில் மிகுந்த ஏற்றம் பெறுவீங்க. ரசனைக்கு ஏற்றவாறு வீட்டை மறுசீலமைப்பு செய்வீங்க. புதன் 7ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் உள்ளவர்களே உங்களை ஆலோசனையை கேட்க மாட்டாங்க. தேவையில்லாமல் அடுத்தவர் காரியங்களை தலையிடாதீங்க. குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. பொதுநல காரியங்களில் ஈடுபட்டு செல்வாக்க உயர்த்தி கொள்வீங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. காதலித்து திருமணம் செய்வதவர்களில் சிலர் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடுவாங்க. சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தால் உறவுகள் சிதறி போகும். ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளால் செலவு அதிகரிக்கும். கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனை குடும்பத்தில் உங்களுக்கு அமைதியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை வருமானம் திருப்திகரமாக இருக்குது. அலுவலகத்திலும் வீட்டிலும் கூடுதலான பொறுப்புகள் ஏற்படும் என்பதால் உடல் அசதிகள், சோர்வுகள் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு பலிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உறவினர்களின் அனுசரையாக இருப்பாங்க. உடல் நலன அக்கறை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சமயத்தில் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு போகக்கூடிய வாழ்க்கை உண்டாகும். இதனால் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். பொறுமை அவசியம். வியாபாரத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலையாட்களாலும் பங்குதாரர்களாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு அதிக பொறுப்புகளின் காரணமாக அசதியும் சோர்வும் உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகள் அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். மனதார வீட்டில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் முருகப்பெருமானையும் வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.